அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு வடை சுட போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ பட்டாணி நைட்டு 7 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ மணி 8 ஆகுது. 10 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு வெந்நீர் வச்சு ஊற்றி நம்ம நைட்டில் ஊற வச்சோம்னா ஒவ்வொரு பயிர் கல் மாதிரி கிடக்கும். அதுவும் சேர்த்து நல்லா ஊறிடும். பாருங்கள், இப்போ மிக்சியில் நம்ம அரைக்கிறோம். என்னடா அது இப்போ போய் யாரும் ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுறாப்புலாம் நினைப்பாங்க. ஆனால் இது பாரம்பரியமாக உள்ளதை நம்ம மறக்கக்கூடாதுல்ல. அதனால நாங்கள் வீடியோவுக்கு இப்படி ஆட்டி செய்கிறோம். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஆட்டியாச்சு. நெருன்னு கொஞ்சம் குறப்பாக ஆட்டிக்கிறதா நல்லது. பூண்டு புல் ஒரு 10 சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஆட்டும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கை கால் வலி, மூட்டு வலிலாம் வராது. அந்த காலத்தில் மூட்டு வலி இல்லை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி வந்துருச்சு 40 வயசு ஆகவும். ஏன்னு கேட்டால் வேலை செய்கிறதில்ல ஒழுங்காக. நம்ம ஆட்டும்போது இஞ்சி தோல் சீவி, இஞ்சி இடிக்கிற ஒரு இடித்து நம்ம இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடுவோம். அது கூட சோம்பு சேர்த்துக்கிடுவோம். சோம்பு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். குறப்பாக தான் அல்லணும். இனி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான், ஆட்டியாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலை. அந்த ஊற வச்சதை அப்படியே போட்டு ஆட்டினேன். நல்லா ஆட்டிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு 1/4 கிலோ 3 மணி நேரம் வச்சு ஊற வச்சு அதையும் நம்ம குறப்பாக ஆட்டி அள்ளிக்கிடலாம். பழைய காலத்துலலாம் 2 பேர் உட்காந்துக்கிறது, ஒருத்தர் தள்ளி விடுறது, ஒருத்தர் ஆட்டுறது, கதை சொல்லிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஜாலியாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஆட்டுறதுன்னா என்னத்தை ஆட்டணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆட்டி வச்ச பட்டாணி பயிறு கடலைப்பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். பிசைஞ்சுக்கிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை, மல்லித்தழை, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கு. 3 மிளகாய் தான். ரோட்டுக்கடையில் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பட்டாணி கடலைப்பருப்பு சேர்த்து இதே மாதிரி மெத்தடில் ஆட்டி நல்லா மொறுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். ரொம்ப மொறுன்னு இருந்துச்சு வடை. ஒரு வாழைலையோ ஒரு சின்னதாக ஒரு இலையை எடுத்துக்கிறோங்க. பக்கத்தில் எனக்கு பாதாங்கனி மரம் இருந்துச்சு. அந்த இலையை எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் மாவு எடுத்து பால் மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. சூப்பராக வடை நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகி அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கின உடனே நம்ம தட்டி வச்ச வடையை ஒன்றா சேர்த்துக்கலாம். வடை நல்லா செவந்து வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட உடனே இப்போ வடை 2 சைடு திருப்பி விட்டுட்டு இப்போ சூப்பரான சுவையான மொறுன்னு வடை நம்ம டீ கடை வடை மாதிரி எடுத்தாச்சு. மிதமான தீயிலே இருக்கட்டும், அப்போ தான் வடை கருகாமல் நல்லா வரும். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுப்பாகவே இருக்குது இந்த வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.